ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பெரிய சமையல் இல்லை. இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட இரவு சாப்பாடு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் குண்டு தோசையும் சுட்டு சாம்பாரும் வச்சு இட்டிச்ச சம்பளை விட்டுச்சு செம்மையாக சாப்பிட போகிறேன் நண்பர்களே. கன நாள் ஆச்சு குண்டு தோசை சுட்டு, அதால் இன்றைக்கு குண்டு தோசை தான் செய்ய போகிறேன். நிறைய விதத்தில் நான் குண்டு தோசை செய்து வீடியோ போட்டிருக்கேன் சரியா. இதுவும் நல்லா இருக்கும், இதே மாதிரியும் செஞ்சு பாருங்கள் சரியா. வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா. இப்போ வாங்க கடகடன்னு குண்டு தோசையை செய்யலாம். வாங்க வாங்க. குண்டு தோசைக்கு நான் வெள்ளைப்பச்சை அரிசியும் உளுந்தும் எடுத்துருக்கிறேன். உளுந்து வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரால் 2 டம்ளர் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் தோசை மாதிரி அப்படி கறந்து போட்டு கூட நான் குண்டு தோசை சுட்டுருக்கேன். இந்த மாதிரி கூட செஞ்சுருக்கேன். இது இன்னும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். உளுந்து 1 டம்ளர் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதே டம்ளரால் 2 டம்ளர் வெள்ளைப்பச்சை அரிசி. நான் இந்த டம்ளரால் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுகளால் நீங்கள் கொஞ்சம் சின்னதாவோ இல்லாட்டிக்கு பெருசாவோ எதால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் படி 1 டம்ளர் உளுந்துண்டா 2 டம்ளர் அரிசி எடுங்க, அப்படிதான் சரியா. இப்போ இதை 1க்கு 2-3 தடவை நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வருவோம் ஊற வைக்கிறதுக்கு. ஏன்னா கழுவி ஊற வச்சா பிறகு நான் அரைக்கும் போது திருப்பி கழுவ போகிறது இல்லை, அதால தான் இப்போ கழுவி கொண்டு வரேன்னா. இப்போ நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு உளுந்தையும் இங்கெல்லாம் அரிசியையும். இனி வந்து ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட ஊறணும். இப்போ நான் நல்ல வடிவாக கழுவியாச்சு, இரவு ஊற வைக்கிறேன். காலையில் அரைச்சி பின்னேரம் தான் நான் குண்டு தோசை சுட போகிறேன். இது நல்ல வடிவாக ஊறட்டுக்கு. இப்போ நல்லாவே ஊறிட்டு பாருங்கோ, அரிசி நல்லா ஊறிட்டு, வெள்ளைப்பச்சை அரிசி இங்கெல்லாம் உளுந்து. இதை நான் அரைச்சி எடுக்க போகிறேன். முதல் உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சிருக்கேன் தானே, இதை தனியாக அரைச்செடுப்பேன். அதுக்கு பிறகு வெள்ளைப்பச்சை அரிசியை தனியாக அரைச்செடுப்பேன். இப்போ உளுந்தை போட்டுனான்னு பாருங்கள் நல்லா அரைஞ்சி வருது. நான் போடும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நண்பர்களே. உளுந்தைத்தான் முதல் சேர்த்தேன். நான் உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் தானே, அதை சேர்த்த நல்லா பட்டு அரைஞ்சி வந்துட்டு பார்த்தீங்களா. இது நல்லா அரைப்பட்டுட்டாண்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணியில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து போட்டு பார்த்தாலே தெரியும், மேலால் மிதந்துச்சுன்னு சொன்னால் நல்லா அரைப்பட்டுட்டு தான் அர்த்தம். இப்போ நல்லாவே அரைப்பட்டுட்டு இப்போ நான் உளுந்து மாவு எல்லாத்தையும் அள்ளி இப்படி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் அள்ளி சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெரிய கிரைண்டர் இல்லையேண்டா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சின்ன மிக்சி கப்பில் கூட நீங்கள் போட்டு அரைச்செடுக்கலாம். நல்ல பட்டை அரைச்செடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்ல பட்டை அரைச்செடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வரும். நான் நார்மலாக இந்த கிரைண்டர் வாங்க முன்னாடி அந்த சின்ன மிக்சி கப்பில் தான் அரைச்செடுப்பேன். நல்லாவே வரும் நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. இப்போ உளுந்தெல்லாம் அரைச்செடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியை சேர்த்துட்டேன். அரிசியும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் அரைச்செடுப்பேன். ஒரேடியாக கூட தண்ணி விடக்கூடாது. அதால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்ல பட்டை அரைச்செடுக்க வேண்டியதான். என்கிட்ட இந்த கிரைண்டர் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சத்தம் கேட்கும். இப்போ நல்லா அரைச்சி நல்லா பழகி நல்ல ஒரு பட்டை அரைச்சி தருது பார்த்தீங்களா. இப்போ எனக்கு மிக்சி கப்பில் அரைக்கவே மனசு இல்லை, இதில் தான் கூடுதலாக அரைக்கிறேன்டா. அப்படி பஞ்சு மாதிரி மெத்துண்டு வருது தெரியுமா. இப்போ பாருங்க அரிசியும் நல்லா அரைஞ்சிட்டு, இந்த அரிசி வந்து கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுநல் மாதிரி ரவை மாதிரி இருந்துச்சுன்னாலும் பரவாயில்லை, அந்தளவு பதம் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வெள்ளைப்பச்சை அரிசி நல்ல பட்டாவே அரைப்பட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நல்ல பட்டை அரைப்பட்டுட்டு உங்களுக்கு மிக்சி கப்பில் அரைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த குறுநல் மாதிரி இப்போ ரவை இருக்கும் அந்த மாதிரி பதத்தில் எடுத்தீங்கன்னாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இப்போ அரைச்ச அரிசி மா எல்லாத்தையும் உளுத்தமாக நான் அரைச்ச ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் தானே, அதோடு எடுத்து சேர்த்தாச்சு. சேர்த்து போட்டு இது ரெண்டையும் நல்லா கையால் கலந்து விடணும். இந்த மாதிரி உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர கலப்படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். கலக்கும் போதே நல்ல ஒரு இந்த என்னென்னு சொல்கிற உளுந்தெல்லாம் நல்லா அரைப்பட்டு நல்ல ஒரு இந்த மெத்தன் இருக்குது தெரியுமா நண்பர்களே. கையால் கலக்கும் போதே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இப்போ நல்ல வடிவாக அப்படி கலந்து விட்டுட்டு இதை மூடி இப்போ நான் நல்ல இரவு ஊற வச்சேன்னா காலம் அரைச்சாச்சு. இப்போ மூடி வச்சு போட்டு பின்னேரம் நான் குண்டு தோசையை சுட போகிறேன். இப்படியே இருக்கட்டுக்கும் இனி நான் பின்னேரம் பார்ப்போம் எப்படி வருதுண்டா. இப்போ குண்டு தோசை கடையை போட்டாச்சு நண்பர்களே சரியா. முதல் வந்து சம்பலுக்கு தாளிச்சு எடுப்போம். செத்தல் மிளகாயில் தாளிச்சு போட்டு அதுக்கு பிறகு குண்டு தோசைக்கும் தாளிச்சிடுவோம். இப்போ சட்டி சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். சூடாட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு முதல் வெங்காயத்தை பொரிச்சு எடுப்போம். வெங்காயம் உள்ளி ரெண்டையும் சம்பல் கணக்காக தான் அடிக்க போகிறேன். சாம்பார் தான் கொஞ்சம் கூட வைப்பேன், அப்போ நல்லா இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும்.
கணக்காக வைப்போமே, சம்பளை கணக்காக அடிப்போம். இப்போ வெங்காயத்தை எடுப்போம். கருவேப்பிலையே நான் பொரிக்க போகிறதில்ல, அதை அப்படியே தான் போட்டு இடிப்பேன். செத்தல் மிளகாய் வச்சு எடுப்பேன். கழுவி நான் செத்தல் மிளகாய் அதான் வெடிக்குது நல்லா தண்ணியில் போட்டு. மிளகாய் எடுப்பேன். இனி வந்து குண்டு தோசைக்கு தாளிப்பேன். கடுகு, பெருஞ்சீரகம், இதில் பாருங்கள் கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுது. இதில் வந்து சாம்பாருக்கு மரக்கறி வெட்டி எடுத்துருக்கேன் பாருங்க. கத்தரிக்காய், முருக்கங்காயை தேடி கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி பிடிச்சாச்சு. கடல்லையே இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. முருக்கங்காய் சரியான தட்டுப்பாடு, அப்படி இருக்கும் ஒரு கடையில் கண்டுபிடிச்சாச்சு. முருக்கங்காய், கத்தரிக்காய், வட்டக்காய், கரட், அதுக்கு பிறகு போஞ்சி எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை உள்ள அடுப்பில் அவிய வைப்போம் மரக்கறி. ஏன்னா எனக்கு இந்த அடுப்பு வேணும், அதால் தான். இதில் எல்லாத்தையும் சேர்ப்போம் பாருங்க. இதோட பருப்பு கழுவி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். தண்ணி சேர்க்குறேன். இந்த மரக்கறி அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கணக்கு தேவையில்லை, இவ்வளோ போதும். இதோட வந்து உப்பு சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட பார்த்திங்கன்னா உள்ளி ஒரு கொஞ்சம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு உள்ளே கொண்டு போய் மூடிட்டு அவிய வைப்போம் அடுப்பில். இப்போ இந்த அடுப்பில் வச்சாச்சு. மரக்கறி எல்லாம் அவியட்டுக்கும் இதில் சாம்பாருக்கு. இப்போ இங்கே இது வதங்கட்டுக்கும். அதுக்கெல்லாம் சம்பலுக்கு இடிப்போம். நாங்கள் மிளகாயை சேர்ப்போம். மிளகாயை பார்த்துட்டு சேர்க்கலாம் உரைப்ப. இதோட வந்து உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை மறுடிப்போம். இதில் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்ப்போம். இதோட கருவேப்பிலையும் சேர்ப்போம். இப்போ இதை நல்லா இடிச்செடுப்போம் பாருங்கள். இந்த மாதிரி இறுக்கி இடிக்காமல் இந்த மாதிரி இடிச்சாச்சு பாருங்க. நீ வந்து தேங்காய் பூவை சேர்த்து இடிக்க வேண்டியதுதான். பார்த்து இடிப்போம். புளியை சேர்ப்போம். புளி சேர்த்துட்டு மெதுவாக அடிக்கணும். முறுக்கி அடித்தா மூஞ்சியெல்லாம் பறந்துடும். இப்போ சம்பல் ரெடி. எண்ணெய் எடுக்க வேண்டியதான். சரிங்களா, சூப்பராக ரெடி. நான் மிளகா ஒரு 2 வச்சேன். நான் உரைப்ப கூடி 4 மணி நேரம் இல்லை கணக்காக வந்திருக்கு. சோபா நல்ல கணக்காக எடுத்துருக்காள் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் இனி குண்டு தோசையை பாருங்கள் தாளித்து வதங்கி வருது நல்லா. பாருங்கள் நான் அரைச்சி வச்ச எப்படி பொங்கி வருதுன்னு பார்த்தீங்களா. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா. பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்கு இல்லையா நண்பர்களே. ஓகே, இனி பார்த்தீங்கன்னா இங்கால வதங்கிட்டு இதை எடுத்து இதில் கொட்ட வேண்டியதான். இதில் திருப்பியும் தாளிக்கணும். என்னத்துக்கு, சாம்பாருக்கு. இதில் வந்து உப்பு சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் சேர்க்காம விடலாம். இப்போ கலந்து விடுவோம் நல்ல வடிவாக இந்த மாதிரி. இப்போ குண்டு தோசை சுடுறதுக்கு சட்டியை வைப்பேன். சூடாட்டுக்கும் இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு அல்லங்க மல்லங்க படுது. அதால் தான் பார்த்தீங்களா நல்லா சூடாட்டும். இப்போ சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். மெதுவாக அப்படி எடுக்கணும். இறுக்கி அடித்தா ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடம் பறக்கும். அதால் இந்த மாதிரி மெதுவாக சூடாட்டும். இப்போ இனி நாங்கள் 3 தோசையை சுட வேண்டியா.
பார்த்தீங்களா? நல்ல கணக்கான கரண்டி. இந்த குண்டு தோசையோட அளவு கரண்டியும் இருக்குது. நல்ல கணக்கு ஒரு கரண்டி நல்லா அப்படியே கணக்காக வருது. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. இனி மூடி விடுவோம் அவியட்டும். இப்போ பாருங்க, இங்கே மரக்கறியெல்லாம் அவிஞ்சு தண்ணி வற்றி வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். புளி சேர்க்குறேன். தக்காளி பழம், சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இப்போ இதை கலந்து விடுவோம். சாம்பார் கொதிக்கட்டுக்கு. இங்கே பாருங்க, தானாகவே திரும்பிட்டு குண்டு தோசை. பார்த்தீங்களான்றீங்களே, இவளை காணே இல்லை. இவள் வரமாட்டாள். சாம்பார் அலுவலை பார்க்குறாள். நாமளாவே திரும்பி மற்ற பக்கம் அபிவம் வந்து அதுவே திரும்பிட்டு குண்டு தோசை. நல்ல பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணும். பார்த்தீங்களா? அப்படியே தண்டை பாட்டுக்கு திரும்பும். அது பாட்டுக்கு. இங்கே பாருங்க, அதுக்கு பிறகு மற்ற பக்கமும் கொஞ்சமாக எண்ணெய், மற்ற பக்கமாக அவியட்டும். இப்போ எடுப்பேன் குண்டு தோசையை. பார்த்தீங்களா? சூப்பராகவே அவிஞ்சிட்டு. பாருங்க எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா? பந்து மாதிரி இருக்குது. ஆனால் பந்து இல்லை, இது வந்து குண்டு தோசை. சரியா? இங்கே நினைக்கக்கூடாது. இல்லைடா பந்துன்னு சொல்கிறால் அது அப்படி இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்கு. அந்த மா வந்து அந்த பக்குவம் அரைச்சி தண்ணது நல்லா பொங்கி வந்திருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடாண்டு கணக்காக எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்த ஊற்றி எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கும் சுட்டு சாப்பிட்லாம். ஒரேடியாக எல்லாத்தையும் இன்றைக்கே கெடுப்பட்டு சுட்டு சாப்பிடணும் பண்ணிட்டு இல்லை. சுட்டு போட்டு மிச்சமெண்டா வச்சு போட்டு அடுத்த நாள் நீத்துப்பட்டியில் ஸ்கீமரில் சூடு காட்டிட்டும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு விடிய வேலையண்டா இப்போயே சுட்டு போட்டு மிச்சத்தை நீங்கள் வச்சு போட்டு டக்கண்டு ஸ்கீமரில் போட்டு சூடு காட்டிட்டும் சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே சுட்டு சாப்பிடணும் மட்டும் இல்லை, உடனே சுட்டும் சாப்பிட்லாம். உங்களோட விருப்பம். சரியா? இப்போ இதை மூடி விடுவோம் அவியட். இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன்னு அதே சட்டியையே வச்சாச்சு. சூடாட்டும். சாம்பார் கொஞ்சமாக மல்லியில் போட்டு விடுவோம். கலந்து விடுவோம். தாளித்து போட்டால் சரி. கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய், உள்ளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் பொண்ணுறோமா. இப்போ தாளிச்சாச்சு பாருங்க. இந்த அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கெல்லாம் சாம்பாரில் கொட்ட வேண்டிய. இப்போ கலந்து விடுவோம் பாருங்க. சூப்பராக சாம்பாரும் ரெடி. சாப்பாடெல்லாம் ரெடி. வாங்க சாப்பிட்லாமா? இங்கே பாருங்கள், குண்டு தோசையை பாருங்கள் எப்படி இருக்குன்னுங்க. பஞ்சு போல் குண்டு தோசை. சரிங்களா? இதான் மெத்து குண்டு தோசை. சரியா? கணக்கு வைக்கிறனோ. கணக்கு என்ன, நாங்கள் நாளைக்கும் வச்சு சாப்பிடுவோம் நண்பர்களே. மிச்சம் பண்ணா. சரியா? சம்பல், அதுக்கு பிறகு சாம்பார். வாங்க சாப்பிடலாம். பாருங்கள் தோசையை, குண்டு தோசையை பாருங்கள் எப்படி இருக்குது. சரிங்களா? முதல் சம்பலோடு ஆரம்பிப்போம். ரொம்ப வேறு லெவல் தெரியுமா?
நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு நண்பர்களே, தெரியுமா? சாப்பிடு. சூப்பராக இருக்கு. இங்கே சாம்பாரை பாருங்க. சாம்பாருக்கு செம்மையாக இருக்கு. ரெண்டுக்கும் நல்லா தான் இருக்கு. சாம்பாருக்கு இன்னும் அடி தூளாக இருக்கு நண்பர்களே, தெரியுமா? லெவல். யூடியூப் முடியுமா? இவர் போயிட்டார். யூடியூப் ஃப்ரெண்டு வராராம், அவன் யூடியூப் பார்க்க போயிட்டாரு. செம்மையாக இருக்கு நண்பர்களே, வேறு லெவலாக இருக்குது தெரியுமா? தாளிச்சு போட்டு எல்லாம் பாருங்க. இப்படியே சம்பளையும் சேர்த்து பாருங்க, கொஞ்சம் சம்பளையும் எடுத்து இப்படியே சாம்பாரோட வச்சு சாப்பிடணும். ரெண்டும் சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கு. விட்டா நம்பல உங்களோட கதைக்கவே மாட்டேன், நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்படி இருக்கு. பஞ்சு மாதிரி பார்த்தீங்களா? பாருங்க. வேறு லெவலாக இருக்கு நண்பர்களே. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இதில் மிச்சம்னா நான் என்ன செய்வேன், மூடி வச்சுட்டு இப்படியே ஸ்கீமரில் சூடு காட்டிட்டு இல்லாட்டிக்கு நீத்துப்பட்டியில் வச்சு சூடு காட்டிட்டு சாம்பாரும் எங்களுக்கு மிச்சம் வரும், அதோட சேர்த்து சாப்பிட செம்மையாக இருக்கும். கொடுத்துருவேன், சாப்பிட்டு ஓட்டுக்கிட்டாங்கன்ட்டு. ஏன்னா வீடியோன்ட்டு செஞ்சு கொண்டு நிற்கலாம், அதனால தான் கூட செய்கிறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கணக்கு என்ன அரைவாசி கூட நீங்கள் போட்டு அரிசி போட்டு உளுந்து போட்டு செய்யலாம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா. செம்மையாக இருக்குது தெரியுமா? வேறு லெவலாக இருக்குது.